செயின்ட் கிளாடி டிலா கொலம்பியர் 1646ல பிரான்ஸ் நாட்டோட டவுஃபின் பிராந்தியத்துல பிறந்திருக்காரு. இவரோட தந்தை பெட்ராண்ட் ஒரு சட்ட ஆவண அலுவலர், தாய் மார்கரெட். 17வது வயசுல அவிக்னான் நகர்ல உள்ள இயேசு சபையோட துறவற புகுநிலையில நினைச்சிருக்காரு. 2 வருஷத்துல துறவற புகுநிலை கல்வியை முடிச்சிருக்காரு. அங்கேயே உயர்கல்வியும் கற்றிருக்காரு. அதே கல்லூரியில இலக்கணம் மற்றும் இலக்கியம் கற்பிக்கக்கூடிய ஆசிரியரா பணியாற்றியிருக்காரு. 1666ல பாரிஸ் நகர்ல இறையியல் கற்றிருக்காரு. அதுக்கு பிறகு குருத்துவ அருட்பொழிவை பெற்றிருக்காரு. லியோன் நகர்ல குருவா பணியாற்றியிருக்காரு. இவரோட மறையுரை நிறைய மக்களை ரொம்பவே ஈர்த்திருக்கு. 1676ல இங்கிலாந்து அரசி மேரி ஆஃப் மடோனாவோட போதகரா நியமிக்கப்பட்டிருக்காரு. அந்த காலகட்டத்துல கிளாடி அதிகமான துன்புறுத்தல்களை சந்திச்சிருக்காரு. கிளாடியும் அவரோட ஆன்மீக துணைமான புனித மார்கரெட் மேரி அலோகோக்கும் கடித தொடர்புல இருந்திருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவின் திரு பக்திய பரப்புறதுல தீவிரமா இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல கிளாடியோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிருக்கு. இதனால பிரான்ஸ் திரும்ப முடிவு செஞ்சிருக்காரு. ஆனா ஆங்கிலேய அரசுக்கு எதிராக சதி செஞ்சதா குற்றம் சாட்டி கிளாடிய கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க. சிறையில இவரோட உடல்நிலை இன்னும் மோசமாயிருக்கு. ஒரு கட்டத்துல பிரான்ஸ் அரசர் 14ஆம் லூயிஸ் தலையிட்டு கிளாடிய விடுதலை செஞ்சிருக்காங்க. கிளாடி பிரான்ஸ் வந்திருக்காரு. அதுக்கு பிறகு 2 வருஷம் லியோன் நகர்ல பணியாற்றியிருக்காரு. இறுதியா 1682ல இறந்து போயிருக்காரு கிளாடி. February 15 செயின்ட் கிளாடி டிலே கொலம்பியர் ஃபீஸ்ட் டே.